Hello students, now unga Divya Meenakshi, physics faculty from HiQ Genie. லாஸ்ட் வீடியோல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்ற டாபிக்ல எலக்ட்ரிக் டைபோல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் டைபோல் எப்படி இருக்கும், ஸோ அது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் டைபோல்ல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் ஆக்சியல் லைன்ல இருந்தா எப்படி இருக்கும், ஈக்வட்டோரியல் லைன்ல இருந்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஸ் லா பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம காஸ் லாவோட அப்ளிகேஷன் அதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ காஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸோட எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸோட டோட்டல் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணாரு. ஸோ அவரோட தேதி படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ஃபீல்டு எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பியரோட சென்டர்ல என்ன வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா சார்ஜ் வச்சுட்டோம். ஓகேவா, the charge Q at the center, இந்த ஸ்பியர் எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்பியர்ல Qன்ற சார்ஜ் சென்டர்ல இருக்கு. இதோட ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா 6. ஸோ காஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஹோல் ஸ்பியரை எந்த இடத்துல நீங்க எடுத்தாலும் ஸ்பியரோட ரேடியஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் என்ன ஆகாது, ஸ்பியருக்கு சேஞ்ச் ஆகாது வித் சார்ஜ் அட் தி சென்டர். ஸோ அப்ப நீங்க எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் ஃபீல்டு அப்படியே தான் இருக்கும், ரேடியல் டு த டைரக்ஷன் ஆஃப் தி. இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தது அப்படின்னு சொன்னா ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வர்ட். இது நெகட்டிவ் சார்ஜா இருந்தது அப்படின்னா என்ன, ஃபீல்டோட டைரக்ஷன் ரேடியலி இன்வர்டா இருக்கும். இப்போ காஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்பியரை குட்டி குட்டி சர்ஃபேஸா கட் பண்ணிக்கிறாரு. இப்போ ΔS அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சர்ஃபேஸா இது ஒரு கோன் ஷேப்க்கு சின்ன சர்ஃபேஸா இதை கட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஏரியாவையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்மால் ஏரியால என்ன ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, E டாட் ΔS நமக்கு தெரியும். ஸோ E டாட் ΔS அப்படிங்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, Q/4πε0 r²ங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஆர் கேப்புங்கிறது யூனிட் நார்மல் வெக்டர். ΔSங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்மால் ஏரியாவை குறிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இதுக்கும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும், டோட்டல் ஃப்ளக்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளால டோட்டல் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல Qங்கிறது இந்த ஒவ்வொரு ஸ்பெசிஃபைடு ஏரியாவுக்கு Q என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஆறுங்கிற வேல்யூவும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, QR எல்லாமே காமனா நம்ம வெளியே வச்சுக்கலாம். சமேஷன் எதுக்கு மட்டும் போட்டா போதும் அப்படின்னு சொன்னா, வெறும் ஏரியல் எலமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ற ஏரியல் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் ஏரியல் இதை டிஃப்ரெண்ட். இப்போ இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஏரியல் எலமெண்ட் எடுத்துக்கிறேன், இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஏரியல் எலமெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியல் எலமெண்ட் இது ஒவ்வொன்றையும் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது S1, இது S2, இது S3, S4ன்னு வச்சுக்கோங்க. இந்த சமேஷன் ΔSங்கிறது என்ன அப்படின்னா இதை குறிக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சமேஷன் இங்க வரும், ஆனா நமக்கு Qவும் ஆரும் என்ன, 4πε0 பத்தி கவலை இல்லை, அது கான்ஸ்டன்ட். Qவும் ஆருமே இங்க என்னதான், ஃபார் எவ்ரி ஸ்மால் டேக்கன் சர்ஃபேஸ் Qவும் ஆருமே சேமா தான் இருக்கு. ஸோ அதனால அதையும் வெளியே வச்சுக்கிறோம். அதனால தான் சமேஷன் டு ΔS மட்டும் போட்டிருக்கோம். ஸோ சமேஷன் ΔSனா என்ன, எஸ்ஸா ஒவ்வொரு சர்ஃபேஸையும் ஆட் பண்ணா டோட்டலா என்ன கிடைக்கும், ஸ்பியரோட ஏரியா கிடைக்குமா. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னது, 4πr². ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4πr². ஸோ இதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, 4πr²யும் 4πr² கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 5 டோட்டல் என்ன கிடைச்சிருது, Q/ε0 கிடைச்சிருது. ஸோ இதுதான் யாரு காஸ் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபார் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது இட்ஸ் நாட் அப்ளிக் ஒன்லி டு ஸ்பியர், ஃபார் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எப்படி தான் இருக்குன்றாரு, ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்
அதோட எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் டு தி எப்சிலான் நாட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காஸ் கண்டுபிடிச்ச காஸ் லாவோட டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். சிலிண்டரை வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு? வெர்டிக்கல் டைரக்ஷன்ல வச்சுக்கிறோம். இப்ப இந்த சிலிண்டரை வந்து 3 சர்ஃபேஸ் பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து இந்த 2 எண்ட்ஸ்ல உள்ள அந்த பார்ட்டை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். நடுவுல இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸை வந்து சென்டர் பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன இல்லை அப்படின்னா இதை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இதுல உள்ள என்ன இல்லை? சார்ஜே இல்லை. ஸோ அதை வந்து இப்போ எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஏரியல் வெக்டர் அப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த சர்ஃபேஸோட ஏரியல் வெக்டரோட நார்மல் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஏரியல் வெக்டரோட நார்மல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இது வந்து டிஏ, இது வந்து என்னது உங்களோட இ. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்ன? தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? இ டாட் எஸ் காஸ் தீட்டா. காஸ் 180 என்ன? -1. ஸோ அதனால இந்த சர்ஃபேஸுக்கு உங்களோட ஃப்ளக்ஸ் என்ன வந்துடுது? மைனஸ் இ டாட் எஸ்ன்னு சொல்லி வந்துடுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட ஏரியல் வெக்டர் வந்து என்ன? நார்மல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து ஃபீல்ட் டைரக்ஷன், ஏரியல் வெக்டரோட நார்மல் இந்த டைரக்ஷனில் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ஏரியல் வெக்டருக்கும் ஈக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. கரெக்டா? ஸோ தீட்டா 0 டிகிரி அப்படின்னா காஸ் 0 என்ன? 1. ஸோ அப்போ இ டாட் எஸ்ன்னு சொல்லிட்டு கிடைச்சிடுது. ஸோ அடுத்து நடுவில் இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பார்க்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதோட ஏரியல் நார்மல் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 90யோட வேல்யூ என்ன? 0. கரெக்டா? ஸோ அப்போ 5 3 0 ஆயிடுது. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 சர்ஃபேஸ்லையும் கிடைச்ச ஃப்ளக்ஸ் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? ஸோ இப்போ இந்த 3 சர்ஃபேஸ்லையும் கிடைச்ச ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நெட் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. நெட் ஃப்ளக்ஸ் 0னா காஸ் லா படி ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? Q by epsilon naught. Q by epsilon naught equal to rho. Epsilon naughtங்கிறது என்னது? பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அது வந்து எப்படி தான் இருக்க போகுது? உங்களோட மீடியம், அதாவது நீங்கள் இப்போ வேக்யூம்ல தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மீடியம் பொறுத்து அது வந்து கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்க போகுது. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ எப்சிலான் 5 0 அப்படின்னா ஆப்வியஸாக என்ன 0 ஆயிடுது? Q 0. அப்போ இந்த சர்ஃபேஸால டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் வந்து என்ன ஆயிடுது? 0ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ காஸ் லா படி இப்போ டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் வந்து 0 அப்படின்னா அப்போ அதோட ஃப்ளக்ஸ் எப்படி தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து காஸ் லா ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு காஸ் லாக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, காஸ் லாங்கிறது எல்லா க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குமே அப்ளை ஆகும் irrespective ஆஃப் சைஸ் அண்ட் ஷேப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி காஸ் லால உள்ள 5 ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட்ல இருக்க இந்த Qங்கிறது எதை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் present inside the closed surface. அவுட் சைட்லயும் சில சார்ஜஸ் வந்து present ஆகி இருக்கலாம், ஆனா அதை வந்து என்ன பண்ணாது, நம்ம காஸ் லால என்ன பண்ண மாட்டோம், இங்க டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறச்சே அதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவுட் சைட்ல உள்ள சார்ஜோட ஃபீல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட் ஆகும் டோட்டல் ஃபீல்டுல. இப்போ வந்து நீங்க ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறச்சே, டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறச்சே எது வந்து இன்க்ளூசிவா இருக்கும்? உங்க அவுட் சைட்ல இருக்க சார்ஜ்னால கிரியேட் ஆன ஃபீல்டு வந்து இன்க்ளூசிவா இருக்கும். ஆனா அந்த சார்ஜ் வந்து டோட்டல் சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்றப்ப அது கன்சிடரேட் ஆகாது. நெட் ஃப்ளக்ஸ் மெஷர்ட் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ், whereas Q measured only inside the surface. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து
காஸ் லா வந்து எதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா டிஸ்கிரீட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரீட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜுக்கும் என்ன இருக்கும், ஒரு சார்ஜுக்கும் தனித்தனியா வந்து அதுவால என்ன கிரியேட் பண்ண முடியும், ஃபீல்ட் வந்து அதை சுத்தி கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க வந்து டிஸ்கிரீட் சார்ஜா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள ஒரு 30 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 சார்ஜையும் நீங்க தனித்தனி என்டிட்டியா எடுத்தீங்கன்னா அதோட ஃபீல்டு எப்படி இருக்காது, ஒரே டைரக்ஷன்ல இருக்காது, யூனிஃபார்மா இருக்காது. ஒரு ஃபீல்டும் ஒரு மாதிரி இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் த சார்ஜ். ஸோ அப்ப டிஸ்கிரீட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன நம்மளால அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா காஸ் லா அப்ளை ஆகாது. ஸோ அப்ப எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னா சிஸ்டம்குள்ள இப்ப க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டினியூவஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு சார்ஜாலையும் கிரியேட் ஆகிற ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா யூனிஃபார்மா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல இத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா வந்து அதோட ஃபீல்டு எப்பயுமே என்னதான் இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும், யூனிஃபார்மா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எனி டிஸ்கிரீட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸ்ல வரலாம், இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட் 1, 2 கொடுத்து கரெக்ட் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காஸ் லா ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, இன்வர்ஸ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் லா. அப்படின்னா என்னப்பா, நம்ம இன்வர்ஸ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் லானா நமக்கு கண்டிப்பா தெரியும், அது என்னது, கூலும்ஸ் லா தான். ஸோ காஸ் லா வந்து எதை வந்து ஒபே பண்ணுது அப்படின்னு சொன்னா கூலும்ஸ் லாவை ஒபே பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் காஸ் லா. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். காஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனான இன்ஃபைனைட் லாங் ஒயர், இது மாதிரி ஒரு 4-5 அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்ல எப்படி வந்து காஸ் லா வந்து அப்ளை பண்றது, இந்த மாதிரி ஒரு எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் லாங் ஒயர். இன்ஃபைனைட் லாங் ஒயர் எடுத்துக்கிட்டீங்க, அது ஃபுல்லாவே என்னதான் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒயர் ஃபுல்லாவே என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸால ஃபில் ஆயிருக்கு. ஆப்வியஸா பாசிட்டிவ் சார்ஜஸ் நமக்கு என்ன கரெக்டா ஞாபகம் வந்துடும், ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அவுட்வர்டா இருக்கும். அப்படிங்கறது மறக்கவே கூடாது. பாசிட்டிவ்னாலே என்ன, சார்ஜ் பாசிட்டிவ்னா ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வர்டா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபைனைட் லாங் ஒயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா லாம்டா. ஸோ அதுல இருந்து நீங்க வந்து இதுல இருக்க ஒவ்வொரு சார்ஜோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லாங் ஒயருக்கு நம்ம இன்ஃபைனைட்டா இருக்கப்ப நம்ம லென்த் எதுவுமே தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல இருந்து ஒரு போர்ஷனை வந்து கவுசியன் சர்ஃபேஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயருக்கு ஒரு கவுசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் சிலிண்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் சிலிண்டரா வந்து ஒரு கவுசியன் சர்ஃபேஸ் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 3 பார்ட்டா, ஆப்வியஸா சிலிண்டர் நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதில் எப்படி இருக்கு, 3 பார்ட்டா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம் அந்த சர்ஃபேஸ். அப்போ 3 அந்த பார்ட், ஈச் பார்ட்டுக்கும் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சு டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இதோட ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியும், அதுலேருந்து இப்போ நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த இன்ஃபைனைட் லாங் ஒயருக்கு ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கவுசியன் சர்ஃபேஸ்க்கு நான் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் லென்த், இந்த கவுசியன் சர்ஃபேஸ் சிலிண்டருக்கு லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L. ஓகேவா? ஸோ இந்த கவுசியன் சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் P வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் P-யோட டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் தி ஒயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. ஓகேவா? ஸோ இதுல ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு, ஆப்வியஸா நமக்கு தெரியும் ஃபீல்ட் ஷுட் பி அவுட்வர்ட். ஓகே, ஸோ அதனால ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து outward இருக்கு. From the charge it is outward, that is in this direction, the field is in this direction. Okay, so இப்போ first இந்த surface, இந்த upper surface and lower surface இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டுல field வந்து இந்த directionல இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஏரியல் நார்மல் வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மல் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆப்வியஸா இட் மேக்ஸ் an angle 90 degree. ஸோ அப்போ அதாவது இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால்
உங்களோட சர்ஃபேஸும் ஃபீல்டும் பேரலா இருக்கு. சர்ஃபேஸும் ஃபீல்டும் பேரலா இருந்தா அது உள்ள வந்து என்ன ஆக முடியாது, ஃபீல்டால உள்ள நுழையவே முடியாது அந்த சர்ஃபேஸ்க்குள்ள. ஸோ அதனால பேரலா நீங்க ஃபீல்டுக்கு பேரலா சர்ஃபேஸ் வச்சீங்க அப்படின்னு சொன்னாலே அங்க ஃப்ளக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப ஏரியல் வெக்டர் எப்படி இருக்கும், அங்க ஏரியல் நார்மல் ஏரியல் வெக்டர் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும் டு தி ஃபீல்டு. ஸோ அப்ப cos 90 என்ன, cos 90 0. ஸோ அதனால ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடுது. இந்த ரெண்டு கேசஸ்லயுமே சேம் அதே தான் நடக்குது. ஓகேவா, இங்கேயும் ஃபீல்டு இப்படி இருக்கு. ஸோ இது ரெண்டும் மேக் பண்ற ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அதனால இங்கேயும் ஃபீல்டு வந்து ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடுது. ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லையும் டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 0. ஸோ அப்போ நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான். அதுதான் நம்மளோட கவுசியன் சர்ஃபேஸோட டோட்டல் ஃப்ளக்ஸும் கூட. ஓகேவா, ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ தி கர்வ்டு சர்ஃபேஸ் தான் என்னது, 5 டோட்டல். ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கிறோம், E டாட் எஸ். இங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஏரியல் வெக்டரும் இதுவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. நார்மல் ஏரியல் வெக்டரோட நார்மலும் இதுவும் சேம் டி தான் வந்து டிஏ வெக்டர். ஸோ இதுவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸா தீட்டா வந்து 0 டிகிரி. ஸோ அதனால E டாட் எஸ் காஸ் 0 1. ஸோ E டாட் எஸ் மட்டும் வந்துடுது. ஸோ இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, 2πr/L. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பை காஸ்லா நமக்கு தெரியும் phi இஸ் ஈக்குவல் டு வாட், phi இஸ் ஈக்குவல் டு Q/ε0. ஸோ அதனால Q/ε0 இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா, ஓகே பிஃபோர் தட் நான் ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த சார்ஜோட வேல்யூ வந்து லீனியர் டென்சிட்டி படி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லென்த் வந்து L. ஸோ வந்து உங்களுக்கு லீனியர் டென்சிட்டி வந்து லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து டென்சிட்டினா என்னப்பா, சார்ஜ் பெர் யூனிட் லென்த் தான் இந்த டென்சிட்டியை வந்து குறிக்குது. ஸோ அப்போ சார்ஜ் பெர் யூனிட் லென்த்துக்கு வந்து லாம்டாங்கிறப்ப சார்ஜ் என்ன, லாம்டா இன்டூ எல். டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை வந்து லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் சார்ஜ் எவ்வளோன்னு நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ அதனால Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல். ஸோ Q ஈக்குவல் Q/ε0க்கு பதிலாக லாம்டா L/ε0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சது, E is equal to, இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை LL கேன்சல் ஆயிடுது, டிவைடட் பை 2πr/ε0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ infinite long wire. இதோட direction depends on the charge present in the wire. If it is positive, direction of the field என்ன, outward. If it is negative, direction of the field will be inward. அவ்வளவுதான். ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், டிபெண்டா இருக்குன்னு பாருங்களேன். இந்த பாயிண்ட் P உள்ள டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒயர், அதாவது ஆரை பொறுத்து டிபெண்டா இருக்கு. அதாவது E is directly proportional to 1/r. இது R ஸ்கொயர் இல்ல, R ஸ்கொயரை பொறுத்து மாறல. எதை பொறுத்து மாறுது, ஆரை பொறுத்து மாறுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் P வந்து ஒயர்ல இருந்து இருக்கு அதை பொறுத்து உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். இதுக்கு கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கறத காஸ் லா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்ல ஃபுல்லா என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸால ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நான் அதே மாதிரி லாஸ்ட் கேஸ் மாதிரி இங்கேயும் ஒரு கவுசியன் சர்ஃபேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் இதுக்கு வந்து ஹரிசான்டல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கேயும் என்ன 3 சர்ஃபேஸா, ஸோ வந்து 2 சைடு, இந்த 2 சைடு, இந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ், இதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கவுசியன் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபீல்டு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ், ஆப்வியஸ்லி ஃபீல்டு வில் பி அவுட்வர்ட். ஸோ அதனால அவுட்வர்டா ஃபீல்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இது ஒவ்வொன்றிலையும் இந்த சைட்ல எப்படி இருக்கு, என்னோட ஏரியல் வெக்டரோட நார்மலோட ஃபீல்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ அப்போ இது என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இங்கேயும் அவுட்வர்ட். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்கு, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அதே நீங்க வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் perpendicular to the electric field, so it is 90 degree. ஸோ அதனால கர்வ்டு சர்ஃபேஸ்ல என்ன ஆயிடும், ஆப்வியஸா ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடும். அப்ப நம்ம ரெண்டு இதுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம். எது ரெண்டுத்துக்கும், 2 சைட்ஸ் ஆஃப் த சிலிண்டர்ல என்ன ஃப்ளக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டோட்டல் ஃப்ளக்ஸ்ல இருந்து காஸ்ல அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளவுதான். ஸோ அப்போ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ தி 2 சைட்ஸ்
இங்கே வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னேன். ஸோ அதனால இஏ காஸ் தீட்டா தீட்டா 0ங்கிறப்ப 1 ஆயிடும். ஸோ இஏ ரெண்டு சைடுக்கும் சேமா இருக்கனால இஏ பிளஸ் இஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2EAன்னு சொல்லிட்டு வந்தது. 2EA இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught காஸ்ல அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க, சிக்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னா என்ன, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதுலே மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, அதுதான் என்னது உங்களோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ சார்ஜ் டோட்டல் சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டூ ஏரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், உங்களோட டோட்டல் சார்ஜ் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ அது மூலமா Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க, சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஸோ சிக்மா ஏ பை எப்சிலான் நாட்ன்றதுக்குள்ள இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன வந்துடும், இந்த 2 வந்து டினாமினேட்டரில் வந்துடும், ஏ கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் என்ன இல்லை, டினாமினேட்டரில் ஆரே இல்லை. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த பொசிஷன், இண்டிபெண்ட் ஆஃப் ஆர், அதாவது பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறது டசன்ட் மேட்டர், டசன்ட் மேக் சென்ஸ். எந்த இடத்துல இருந்தா கூட, எந்த பாயிண்ட்ல இருந்தா கூட, பாயிண்ட் பி நீங்க மெஷர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே மெஷர் பண்ணீங்கன்னா கூட என்ன சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாங்க, உங்களோட ஃபீல்டு வந்து மாறாது. எதை பொறுத்து மட்டும்தான் ஃபீல்டு இருக்கு, நீங்க வச்சிருக்க பிளேன் ஷீட்டோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து மட்டும்தான் அது வந்து இருக்கு, டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ எதை பொறுத்து மாறாது, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான். இப்போ நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஃபீல்டு அவுட்வர்டாக இருக்கும். இதே நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் எடுக்கிறப்ப அப்போ வந்து உங்களுக்கு ஃபீல்டு வந்து இன்வெர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ் லா எதுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பேரலல் சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட். இப்போ ரெண்டு சார்ஜ் இன்ஃபைனைட் ஷீட் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜஸால இருக்கு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜஸால இருக்கு. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இன் பிட்வீன் த ஷீட்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம், அந்த பாயிண்ட்ல ஃபீல்டு என்ன, அதே மாதிரி அவுட் சைட் த ஷீட் ரெண்டு சைடும் வச்சுட்டு அப்போ ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் மார்க் பண்ணணுமா, அவுட் சைட் த ஷீட். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸால எப்படி இருக்கும், பாயிண்ட் பிக்கு அவுட்வர்டா இருக்குமா, நெகட்டிவ் சார்ஜஸால இன்வர்டா இருக்கும். சேம் அதே தான், அந்த பாயிண்ட் பிக்கு அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல என்ன வரைஞ்சிடறோம், ஃபீல்டு வரைஞ்சிடறோம். ஸோ அப்போ அது ரெண்டு ஃபீல்டும் எப்படி இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நெட் ஃபீல்டு வந்து டியூ டு த 2 சார்ஜ் ஷீட்ஸ் அட் பாயிண்ட் அவுட் சைட் தி ஷீட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சார்ஜ் ஷீட்டால ஏற்படுத்தின ஃபீல்டு இன்னொரு சார்ஜ் ஷீட் என்ன பண்ணிடுது, கேன்சல் பண்ணிடுது. ஸோ அப்போ அங்க ஃபீல்டு என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஸோ அவுட் சைட் த ஷீட் வந்து ஃபீல்டு வந்து 0 ஆயிடுது. அதே இன்சைட் த ஷீட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்சைட்ல எப்பயுமே நமக்கு தெரியும் சார்ஜ் எங்க இருந்து எங்க ஃபீல்டு வந்து போகும். இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்ட் லைனோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு சார்ஜ் ஷீட்ஸாலையும் கிரியேட் ஆன ஃபீல்டு எப்பயுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கனால ரெண்டுமே எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபீல்டு எப்படி இருக்கும், ரெண்டுத்தையும் அல்ஜிப்ரிக் சம் பண்ணும். ரெண்டு சார்ஜ் ஷீட்டால கிரியேட் ஆன ஃபீல்டு அல்ஜிப்ரிக் சம் பண்ணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நமக்கு வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு தெரியும், சிக்மா பை 2 எப்சிலான் நாட் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ரெண்டு சார்ஜ் ஷீட்டால உருவானது என்னது, சிக்மா பை 2 எப்சிலான் நாட் பிளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா பை எப்சிலான் நாட்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகேவா? இதுவும் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர் தான். நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஷீட்னாலே டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபீல்டு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாதுன்னு தெரியும். ஸோ அதனால இதுவும் இண்டிபெண்ட் ஆஃப் ஆர். இங்கேயும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ parallel charged infinite sheet அது கண்டுபிடிச்சிட்டோம் using Gauss law. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷெல் பார்க்கலாம். ஓகே,
இப்போ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்ல இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னோட ஸ்பியரோட ரேடியஸை வந்து நான் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்பியர் ரேடியஸ் வந்து ஆர், இதுதான் வந்து நான் எடுத்துக்கிட்ட என்னோட ஸ்பியர். ஓகேவா? இதோட ரேடியஸ் வந்து என்ன? கேபிட்டல் ஆர். ஓகே, ஸோ இதுக்கு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ அவுட் சைடு சார்ஜ்டு ஸ்பியர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அங்கே ஃபீல்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். அவுட் சைட் த சார்ஜ் ஸ்பியரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதை சுற்றி சேம் ஸ்பெரிக்கல் ஸ்பியராகவே ஒரு கவுசியன் சர்ஃபேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு சென்டர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? என்னோட ஸ்மாலர். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து இங்கே சென்டரில் தான் என்ன இருக்கு? என்னோட கேபிட்டல் கியூ. சென்டர்லன்னு சொல்கிறத விட யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியர்னா ஸ்பியர் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னு அர்த்தம்? வந்து சார்ஜஸ் வந்து ஃபில் ஆகி தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கியூன்ற அந்த யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியரில் இருக்க அந்த கியூன்ற சார்ஜ்னால என்ன ஃபீல்டு வந்து நம்ம வச்சிருக்க பர்டிகுலர் பாயிண்ட்டில் கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவுட் சைட் த ஸ்பியருங்கிறப்ப ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக என்ன வந்துடும்? சேம் நீங்கள் வந்து இ டாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க? இப்போ இதை நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காட்டுறேன். இ டாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி இனிஷியலாக ஒன்று போட்டோம், சிமிலராக தான் இருந்தது. ஸோ அதோட நம்ம கம்பேர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இ டாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இங்கே வந்து கேபிட்டல் கியூ, ஸோ கேபிட்டல் கியூ பை எப்சிலான் நாட்டு. ஸோ இங்கே எஸ் வந்து என்னது? ஸ்பியருக்கு 4 π r ஸ்கொயர். ஸோ இ டாட் 4 π r ஸ்கொயர்னா என்ன ஆகிடும்? q பை 4 π r ஸ்கொயர் எப்சிலான் நாட்னு ஆகிடுமா? ஸோ இதுதான் வந்து அவுட் சைட் த ஸ்பியருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாயிண்ட் பிக்கு ஒரு அவுட் சைட் த ஸ்பியர் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதோட ஃபீல்டு வந்து E is equal to Q by 4 π epsilon naught. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டரோ அதை பொறுத்து அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இது டிபெண்ட் ஆன் ஆர் ஸ்கொயர். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபீல்ட் அவுட் சைட் ஸ்பியர். ஸோ இப்போ ஒருவேளை நான் வந்து ஸ்பியரோட சர்ஃபேஸ்லேயே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போயும் என்னதான் இருக்கும்? ஃப்ளக்ஸ் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து அப்போ எப்படி இருக்கும்? அப்பயும் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஃபீல்டு என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னது? கேபிட்டல் ஆர். அப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் ஆகிடும்? 4 π எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வந்துடும். சரி, ஓகே. அப்போ வெளியிலையும் இருக்குது, நான் வந்து ஆன் த சர்ஃபேஸும் ஃபீல்டு வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது. இன்சைடில் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டுக்கு இன்சைடில் நீங்கள் ஒரு கவுசியன், அப்படின்னா அதாவது என்ன மீனிங்? கேபிட்டல் ஆரை விட நீங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்மால் ஆர் வந்து குட்டியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி வச்சு அங்கே வந்து ஒரு கவுசியன் சர்ஃபேஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சார்ஜ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை திஸ் கவுசியன் சர்ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ சார்ஜ் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அங்கே ஃப்ளக்ஸ் என்னவாயிடும்? ஆப்வியஸாக சார்ஜ் 0னா பை கிளாஸ் லா ஃப்ளக்ஸும் 0. ஸோ அதனால இங்கே இன்சைட் த ஸ்பியர் உள்ள பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இந்த கிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னா இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்பியர் or with respect to its distance r, x-axisல r கொடுத்துட்டேன். ஸோ less than the capital R இருந்தால் ஃபீல்டு அங்கே 0 ஆகிடுது. greater than the capital R போக போக r இன்க்ரீஸ் ஆக ஃபீல்டு என்ன ஆகுது? குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆரில் வந்து எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அட் எனிவேர் த பாயிண்ட்ஸ் ஆன் த ஸ்பியர் ஃபீல்ட் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காஸ் லா பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். First, in the diagram, the total electric flux through the closed surface S is dash. இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டுனா, எப்பயுமே டோட்டல் சார்ஜ் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுக்கிறப்ப அவுட் சைட் சார்ஜை என்ன பண்ணிடணும்? விட்டுறணும்.
சார்ஜ் டோட்டல் சார்ஜ்னா எது மட்டும்தான் சர்ஃபேஸ்க்கு உள்ளுக்குள்ள இருக்க சார்ஜ் மட்டும்தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே வந்து பிளஸ் கியூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், மைனஸ் கியூ எடுத்துக்கூடாது. ஸோ அதனால டோட்டல் சார்ஜ் என்ன இங்க டோட்டல் சார்ஜ் வில் பி கியூ. ஸோ ஃப்ளக்ஸ் என்ன ஃப்ளக்ஸ் த்ரூ அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்னது எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு காஸ் லா படி ஃப்ளக்ஸ் என்னது கியூ பை எப்சிலான் நாட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A charge Q is enclosed by a Gaussian surface of radius R. If the radius is doubled, then the outward electric flux will be dash. என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஃபையோட தெரியும், ஃபையோட ஃபார்முலா என்ன Q பை எப்சிலான் நாட். இதில் எங்கேயாவது ரேடியஸ் வந்திருக்கா? வரல. ஸோ உங்களோட நீங்கள் பாயிண்ட் பி எந்த இடத்துல நீங்கள் மெஷர் பண்ணாலும் நீங்கள் வந்து ரேடியஸ் வந்து டபுள் பண்ணுறீங்க ட்ரிபிள் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட ஃப்ளக்ஸ் வேல்யூவில் அது எதுவுமே என்ன ஆகாது, எந்த வித டிஃப்ரென்ஸுமே கொண்டு வராது. அப்போ ஆர் வந்து டபுள் ஆனால் கூட ஆர் இஸ் பிகம்ஸ் 2Rனா கூட நமக்கு என்ன ஆகாது, ஃப்ளக்ஸு அதே தான் இருக்கும், Q by epsilon naught தான் இருக்கும். ஸோ அப்போ இட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர். ஸோ அதனால அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி ரிமைன்ஸ் தி சேம். அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இப்போ a charged particle Q is placed at the center O of a cube of length capital L. Another charge Q is placed at a distance capital L from O. The electric flux emerging from Q at O. நல்ல கொஸ்டின் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்ன்னு சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்காங்க கியூபோட சென்டரில், அதாவது ஆரிஜினில் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்ன்ற டிஸ்டன்ஸில் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சுட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த ஓங்கிற இடத்துல உள்ள ஆரிஜினில் உள்ள கியூனால எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கியூப் சம்முக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சென்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ் இருக்கா? ஸோ என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எமர்ஜிங் ஃப்ரம் கியூ. அப்போ கியூங்கிறது சென்டர். அப்போது இந்த ஹோல் கியூபோட டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் என்னவா இருக்கும், சென்டரில் உள்ள கியூனால கிரியேட் ஆன ஃப்ளக்ஸாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் ஆஃப் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்னது, எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வில் பி வாட்? இட் இஸ் சிம்பிளி கியூ பை எப்சிலான் நாட். இப்போ ஒருவேளை சென்டரில் உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் த கியூப்னு கொடுத்துட்டாங்க பாயிண்ட் கியூ. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து கியூபுக்கே கேட்டாங்கனாலும் கியூ பை எப்சிலான் நாட் தான். சென்டர்னால கிரியேட் ஆகிற ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, சென்டரில் உள்ள சார்ஜ்னால கிரியேட் ஆகிற ஃப்ளக்ஸ்ன்னு கேட்டாலும் கியூ பை எப்சிலான் நாட் தான். ஓகேவா? ஸோ இதோட ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ இந்த கேஸ் பாருங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த க்ளோஸ் சர்ஃபேஸ். இப்போ இது மாதிரி கொடுத்துட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும் அவுட் சைடில் உள்ள சார்ஜை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கவே கூடாதுன்னு. ஸோ அப்போ இன்சைடில் உள்ள சார்ஜஸ்க்கு மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ இன்சைடில் உள்ள சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2.35 + 5 டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 35 + 2 - 0.5. 4ம் 7ம் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஏன்னா அவுட் சைடில் உள்ள சார்ஜஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வருது, 8.85 வருது. ஸோ இதுதான் என்னோட Q ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ 5 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன, Q பை எப்சிலான் நாட்டா, which is equal to 8.85 divided by epsilon naught வேல்யூ கொடுத்துருக்காங்க. 8.85 into 10⁻⁻12. 8.85 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்ன, 10⁻12. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A charge Q is located at the center of the cube. The flux through any phase. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சேம் ப்ராப்ளம் தான். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன, எனி ஃபேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கியூபுக்கு கேட்கல, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குமா கியூபுக்கு, அந்த ஃபிகருக்கு வேணால் போயிடலாம்.
அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக 6 ஃபேஸஸ் இருக்குது இந்த கியூபுக்கு. 1 2 3 4 5 6 ஓகேவா. ஸோ மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும் கியூபுக்கு. ஸோ அந்த 6 ஃபேஸ்லையும் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சார்ஜ் எங்கே தான் இருக்குது? சென்டரில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ சென்டரில் தான் என்னோட சார்ஜ் இருக்குது. இப்போ என்னோட டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த ஹோல் கியூபுக்கு என்னது? Q by epsilon naught. அப்போ 6 ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 ஃபேஸஸ்க்கும் இன்க்ளூசிவ் தானே அந்த ஹோல் கியூபுக்குங்கிறப்ப 6 ஃபேஸும் இன்க்ளூசிவ். ஸோ 6 ஃபேஸஸ்னால் 6 ஃபேஸஸ்க்கு Q by epsilon naught. இப்போ 1 phase is equal to what? Q by 6 epsilon naught. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 pi by 4 pi epsilon. 4 pi கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டி ஆப்ஷன் பாருங்களேன், Q by 6 epsilon naught இருக்கா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம இதே மாதிரி இன்னும் 2-3 கண்டிஷன்ஸும் பார்க்கலாம். இப்போ வந்து சென்டரில் சார்ஜ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டோட்டல் ஃப்ளக்ஸு Q by epsilon naughtன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இப்போ எனக்கு வந்து கார்னரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வெர்டெக்ஸில் இந்த மாதிரி ஒரு கார்னரில் இங்கே Q ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ தி கியூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ மொத்தம் எத்தனை கார்னர்ஸ், எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும் கியூபுக்கு? 8 வெர்டெக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Q by 8 epsilon naught. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சார்ஜ் வந்து எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு? கார்னரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ கார்னர்னால இங்கே இருக்க சார்ஜ்னால ஒரு ஃபேஸ் அண்ட் ஹோல் கியூபுக்கும் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்துடுது? ஆப்வியஸாக 1/8 into Q by epsilon naughtன்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து இஃப் சார்ஜ் இஸ் ப்ரெசன்ட் அட் தி கார்னர் ஆஃப் த கியூப் அப்படின்னா 8/Q by 8 epsilon naught. ஒருவேளை இப்போ கார்னர்லே வந்து இருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? 1 ஃபேஸ்க்கு என்ன பண்ணணும்? டிவைடட் பை 6 பண்ணணும். ஸோ 8 into 6 epsilon naught. ஸோ Q by 48 epsilon naughtன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு காஸ் லா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் காஸ் லா ஃபுல்லாக பார்த்துட்டோம். காஸ் லா பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுங்கள். இது பேஸ்டு கியூபு, ஹெமிஸ்பியர் அது மாதிரிலாமும் சால்வ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து எந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்காவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாங்க, இல்லை போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.